ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். இன்றைக்கி நம்ம இந்த டால்களுக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் போட்டு பார்க்கலாம். நிறைய டாலுக்கு வந்து கை இல்லாமல் இருக்குது, கால் இல்லாமல் இருக்குது. இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரெஸ்ஸுங்களெல்லாம் சேஞ்ச் பண்ணுவோம். இந்த ட்ரெஸ்னால் ரொம்ப நாளாக போட்டிருக்கு, அதனால் இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த கையை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த கையை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹாட் க்ளூ வேணும். அதனால் ஹாட் க்ளூ போட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த டாலுக்கு உள்ள ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணலாம். இந்த டாலுக்கு ரொம்ப நாள் இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கு, அதனால் இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு க்ரீன் கலர் பட்டு இந்த இதை சூஸ் பண்ணியிருக்கேன், இதை போடலாம். அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி பார்டர் இது வந்து நீங்கள் இந்த மாதிரி பொம்மைங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ட்ரெஸ்ஸை வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் எடுத்துக்கிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கையை வந்து கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணால் உங்களுக்கு கிடச்சிரும். அப்புறம் நெக் பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணால் நெக் கிடச்சிரும். இப்போ கைக்குள்ளே நம்ம நல்லா இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட் பண்ணால் சட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு கீழே வந்து பாட்டமுக்கு வந்து நம்ம ஸ்கர்ட் ரெடி பண்ண போகிறோம். என்கிட்ட ஹாட் க்ளூ இல்லாதனால நான் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ண போகிறேன். ஆனால் கேர்ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணணும், ஏன்னா வந்து இது கையில் ஸ்டிக் ஆயிரும். இப்போ இதுக்கு கீழே வந்து நம்ம நல்லா ஃபிக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணால் ஸ்கர்ட்டும் டாப்பும் ரெடி ஆயிரும். ஓகே, இந்த டால் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த டால் வந்து ரெட் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருந்துச்சு. இதுக்கு ரெட் கலர்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் ரெட் கலர் ட்ரெஸ்ஸே சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேட்டர்ன் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெஸ் மெட்டீரியல் வந்து நல்ல ஃபோல்டபிள் டைப்பு, நல்ல ஃப்ளெக்சிபிள், நம்ம ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிறணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த நெக் பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணிட்டோன்னா நமக்கு ட்ரெஸ் வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் பார்டர் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சிம்பிளாக ஒரு கட் மட்டும்தான் கொடுத்தேன். கட்டு கொடுத்தோன்னே நடுவில் ஒரு கட் கொடுத்துடணும், அவ்வளோதான். சிம்பிள் டைப். இதை நீங்கள் எல்லா குட்டீஸுமே ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்களா, நெக் கிடச்சிருச்சு. இப்போ இதுக்குள்ளே வந்து இந்த பொம்மையை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு லேஸ் கொடுத்து ஸ்டிக் பண்ணிட்டா அழகான ட்ரெஸ் பேட்டர்ன் நமக்கு ரெடி ஆயிரும். இந்த பொம்மையை பார்க்கவும் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. பார்த்தீங்களா, ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப ஹெவியான ட்ரெஸ்ஸு. ஓகே, நெக்ஸ்ட் டால் வந்து இந்த அம்மாவுக்கு பிங்க்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து பிங்க் பேட்டர்னை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த கலர் சில்க் மெட்டீரியல் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ சேஞ்ச் பண்ணிடலாமா? இதுக்கு பார்டர் சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பட்டு அழகாக வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ இதையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு பார்டர் கொடுத்தாச்சு. ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக இந்த பொம்மை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக 3 பொம்மையை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு குட்டி பொம்மைங்களுக்குன்னா நம்ம ட்ரெஸ் போட்டு பார்த்துடலாம். ஓகேயா, இப்போ நான் இந்த சின்ன பொம்மையை எடுத்திருக்கேன். இந்த சின்ன பொம்மைக்கு வந்து கொஞ்சம் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நெட்டு வந்து ட்ரெஸ்ஸு மெட்டீரியல் எடுத்திருக்கேன். இப்போ வந்து டன் எவ்வளோ அழகாக க்யூட்டாக ரெடி ஆகிட்டாங்க பார்த்தீங்களா? ஓகே, இதையும் உட்கார வச்சுலாம். இப்போ இந்த பொம்மையை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் வந்து பிளாக் கலர் நெட்டை எடுத்திருக்கேன். இதையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் எப்படி இது ஈஸியாக தான், இதை நல்லா சுருட்டி விட்டால் போச்சு, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மேலே கை பகுதியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த பொம்மையை ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பெரிய பொம்மைங்களை ஃபுல்லாக ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ப்ளூ கலர் சாரீ எடுத்திருக்கேன். உங்களுக்கு சாரீனா ரொம்ப பிடிக்கும். மேலே ப்ளவுஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கீழே வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு மேலேயும் ஃப்ளீட்ஸ் வச்சிடலாம். அழகாக சாரீ உடுத்தியாச்சு. இப்போ இவங்களுக்கு வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்களையும் உட்கார வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பார்பி எல்சாவை வந்து கொஞ்சம் மாடர்னாக ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி பேட்டர்ன் எடுத்துக்கிட்டு நல்லா வந்து ஆல்ரெடி பண்ண மாதிரியாவை டிசைன் பண்ணி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நடுவில் லேஸ் ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இவங்களையும் உட்கார வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பொம்மையை வந்து இந்த பாட்டியம்மாவுக்கு எப்பயுமே பட்டு சாரீ தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இந்த பட்டு சாரியை ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இவங்களுக்கு வந்து ரெட் கலர் சாரீ சூஸ் பண்ணியிருக்கேன். மேலே ப்ளவுஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கீழே வந்து ஒரு லேஸ் கொடுக்கலான் இருக்கேன், ஏன்னா பிளெயினாக இருக்குது. இது வந்து ஃபெவிக்விக் வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஃப்ளீட் வச்சு சாரியை ஃபிக்ஸ் பண்ணி கட்டிடலாம். ஓகே, இப்போ இதுக்கும் இந்த டாலுக்கும் கட்டியாச்சு. கட்டி ஒரு வழியாக ரெடி ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் பொம்மை இதுக்கு வந்து க்ரீன் கலர் சாரீ தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இவங்க வந்து டீச்சர் அம்மா, அதனால வந்து டீச்சர் மாடலில் வந்து நம்ம சிம்பிளாக கட்டியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பொம்மையை பார்ப்போம். உங்களுக்கு எந்த பொம்மை பிடிச்சிருக்குன்ட்டு
வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பொம்மையை பார்க்கலாம். இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெவி ரிச் பல்லு, அப்புறம் வெல்வெட் ப்ளவுஸு அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் வந்து இவங்க வந்து கொஞ்சம் மாடர்னான லேடி, அதனால் வந்து நல்ல ஹெவி ஒர்க் சாரீ தான் எடுத்திருக்கோம். அது வேறு இல்லாமல் கொஞ்சம் லேஸு அந்த மாதிரிலாம் போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வெல்வெட் வந்து செட் ஆகாதனால மேலே லேஸ் வச்சு ப்ளவுஸை வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இவங்களுக்கு வந்து ஃப்ளீட்ஸ் வச்சா பிடிக்காது, அதனால் வந்து லூஸாக விட்டுடலான் இருக்கோம். ஓகே, ஃபைனலாக வந்து இந்த பொம்மையும் பண்ணி முடிச்சாச்சு, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இந்த பொம்மையும் அங்கிட்டு ஓரமாக லைட்டாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இவங்க ரொம்ப மாடர்னு, அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக ப்ரீ ப்ளீட்டட் சாரீ அதை நாங்கள் பேட்டர்ன் பண்ணியிருக்கோம். அது ஈஸியாக கட்டிடலாம். இங்கே பாருங்கள், ஒரு வழியாக கட்டியாச்சு. இவங்க வந்து எப்பயுமே பார்ட்டிக்கு தான் போவாங்க, அதனால் வந்து ஃப்ரீயாக தான் விட்டுருப்பாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக மாடர்னாக சாரீ கட்டிட்டாங்கன்னு பார்த்தீங்களா? ஓகே, இந்த பொம்மைகளில் எந்த பொம்மை பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். அது ஃபைனலாக ஒரு பொம்மை இருக்குது, அது வந்து ஒரு குட்டி புட்டி, இது ஒரு கீ செயின் பொம்மை தான். இதை வந்து இந்த ட்ரெஸ் வந்து நெட்டாக இருக்கும், அதனால் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணியாச்சு. இந்த நெட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு பிங்க் கலர் ட்ரெஸ் போடலான்னு இருக்கும். ஓகே, அதுக்கு வந்து கீழே வந்து லேஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு நம்ம வந்து ஃப்ராக் டைப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு இருக்கோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரியே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.